சிம்ம ராசிக்கார அன்பர்களே, இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்களாகவே சில தேவையில்லாத பிரச்சனைகளும், சில தெரியாத நபர்களால இவர்களுடைய வாழ்க்கையில சில குழப்பங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இவர்கள் என்னதான் அந்த பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சரி செய்ய நினைச்சாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தனியாக நின்று எதையுமே சமாளிக்க முடியும்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்பவே ஒரு விதமான எப்படி சொல்றதுன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் குடும்பத்தில் நடக்கும். ஆனா இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில மட்டும் எப்படின்னா, இவருடைய குடும்பத்தார்களே இவர்களை கீழே தள்ளி விட்டு தான் மேல வரணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, இவருடைய சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர்களை வச்சு முன்னேற நினைப்பாங்க. ஆனா இவர்கள் தான் முன்னேறி இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, திறமை, அறிவுத்தன்மை, முக்கியமா இதெல்லாம் செஞ்சா இதெல்லாம் வெற்றி பெற முடியும், இப்படிலாம் செஞ்சா இப்படிலாம் வெற்றி பெற முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் தான் அது இவர்கள் தான், இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். ஆனா இந்த சிம்மராசிக்காரர்களிடமிருந்து உழைப்பையும் அறிவையும் திருடி முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். இன்னைக்கு வரைக்குமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்ச விஷயத்துக்கு இவர்கள் பேர் பெற்றாங்களோ இல்லையாங்க, இவர்களை வச்சு பல நபர்கள் பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப காலமாகவே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, திடீர்னு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது அதிகமா வருங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனாலயே இவங்களுடைய மனசு ரொம்ப விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறனாலயே உடம்புல ஏதாவது ஒரு சீக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள அழகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இவர்கள் இந்த மாதிரி நிலைமையில உடல் சரியில்லாம போகும்போது எதற்காக சும்மா சொல்லணும்னா, ஒரு ஃபீவர் வருது, இந்த நேரத்துல உடல் சரியில்லாம போகுது, அந்த நேரத்துல கூட இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வேலைக்கு போகணும் தான் இவங்களுடைய குடும்பத்தார்கள் போக சொல்லுவாங்க, கஷ்டப்படவும் வைப்பாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் மாறுதலாக இருக்காது, மாறியும் நடக்காது. முக்கியமா சொல்ல போனா இது எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு நடந்து அவர்களிடம் சொன்ன ஒரு விஷயம். ஜாதகம் பார்க்கப்படும். அதை அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி, என்னுடைய குடும்பத்தார்கள் மேல எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப அதிகமான பாசம் இருந்துச்சு. நான் அவங்களுக்கு எந்த விஷயத்தையுமே குறையில்லாம பார்த்துக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம பட்டாலும் சரி, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னுடைய சின்ன பசங்க தான், நான் தானே மூத்தவன், அவங்களுக்கு நான் தான் கவனிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்க சொன்னது கரெக்டு தான், நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும், ஏன்னா நீங்க தானே மூத்தவங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்ச சாமி. அவங்க என்னைக்குமே கஷ்டப்பட்டுறக்கூடாது, கண்ணீர் விட்டுறக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே நானே செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சு செஞ்சு கொடுத்தேன். ஆனா நான் எந்த ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாலும் சரிங்க சாமி, அவங்களுக்கு நான் செஞ்சது அவங்களுக்கு பலன் கொடுத்துச்சு. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கல சாமி. இப்போ வரைக்குமே அவங்க என்ன காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் செஞ்ச ஒரு விஷயத்த ஒரு துளி கூட அவங்க யோசிச்சு பார்க்கல. அவங்க செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க நான் செஞ்சதை யோசிச்சு பார்க்கல. இப்போ அவங்க என்ன என்ன பண்றாங்க தெரியுமா சாமி? என்னை அனுதினமும் காயப்படுத்துறாங்க. என்னுடைய மனசு அவ்வளோ கஷ்டப்படுது சாமி. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல சாமி. துன்பத்தை மட்டுமே தான் எனக்கு அவங்க கொடுக்குறாங்க. என்னால் இதுக்கு மேலே வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற்று வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியாது சாமி. எனக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கலந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கொடுத்த பதில் அவங்களுடைய வாழ்க்கையை இப்போ முழுவதுமாக மாத்திருச்சுங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கவும் போகுது. சரி, இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி அமைய போகுது, எந்த அளவுக்கான மாறுதலை வாழ்க்கையில பார்க்க போகிறார்ன்ற கேள்வி குழப்பம்ல இருந்திருக்கும்ல. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாறுதல்களை பத்தி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? அவருடைய வாழ்க்கையில இப்போ மாறிடுச்சு. நம்ம சொன்ன ஒரு பரிகாரத்தின் மூலியமாக, ஒரு விஷயத்தின் மூலியமா உங்களுக்கும் அது மாறும். நிச்சயமா நீங்க அதை செஞ்சு பாருங்க, தப்பே இல்லைங்க. சரி, இப்போ இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதல், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறார் என்பதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? சிம்ம ராசிக்கார அன்பர்களே, முதல் விஷயமே இவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இவர்கள் ரொம்ப வருஷமா கனவு கட்டிருந்த ஒரு விஷயம், சொந்தமான ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சது. அதுவும் சொந்தமான தனிமையில தான் சம்பாரிச்ச பணத்தை வச்சு மட்டுமே கட்டணும்னு நினைச்சது. அப்படி கெட்ட நினைச்ச வந்த ஒரு விஷயம் இப்போ இவர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வழியாக இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில.
சொந்தமா வீடு கட்டுவதோடு மற்றவர்கள் முன்பு இவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுன்னு கூட வச்சுக்கலாங்க. இதனால் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில அந்த மதிப்பு மரியாதைன்றது பெருசா இருந்தது கிடையாதுங்க. இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா மற்றவர்கள் முன்பு இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறி அமையும். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது. முன்னாடி இவங்க செஞ்ச எண்ணத்திற்குமான நல்லதுன்றது இனிதாங்க நடக்க போகுது. சிம்மராசினுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டுவதோடு இவர்களுடைய கடன் பிரச்சனைகள் என்பது நீங்கக்கூடிய காலங்களாக இனி அமைய போகுதுங்க. இதற்கு முன்பு எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், வாழ்க்கையில யோசிச்சு யோசிச்சு பார்த்து இவங்களுடைய மனசு கஷ்டப்பட்டது மட்டும்தாங்க மிச்சம். மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இவருடைய நோயும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, எதுவுமே சரியானது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளிலும் மனசுல இருக்கக்கூடிய வேதனைகளும் சரி, இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுதுங்க. இனி எந்த ஒரு நபராலையும் இவர்களுடைய மனசையும் சரி, வாழ்க்கையில கஷ்டங்களையும் சரி கொடுக்க முடியாத அளவுக்கு முன்னேற போகிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசினுடைய வாழ்க்கையில சில நாட்களாகவே சில யோசனைகள் என்பது இருந்துகிட்டே இருக்குதுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, நம்முடைய பிஸ்னஸ்ல நமக்கு வெற்றி கிடைக்குமா, இந்த ஒரு விஷயத்த செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நாட்களாகவே குழப்பம் என்பது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த குழப்பம் எல்லாம் நீங்கி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி பிஸ்னஸ் தொடங்குவதற்கான நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க. இதற்கு முன்பு இவர்கள் இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு பல நாட்கள் கவலைப்பட்டிருக்காங்கல்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்கள் இந்த ஒரு பிஸ்னஸை செஞ்சு முடிக்க போறாங்கன்னு தாங்க சொல்லணும். மற்றவர்களுடைய முன்னிலையில இவருடைய அதிகாரமும் முக்கியமா இவருடைய மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இருக்குங்க. முந்தியெல்லாம் இவங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்து செய்யறாங்க அப்படின்னா அதுல பலவிதமான துன்பங்கள் என்பது இவருடைய வாழ்க்கை நடக்கும். ஆனா இனி துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு மற்றவர்கள் முன்பு இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக மாறப்போகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள். இனி அன்பு பிரச்சனை, அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவலைப்பட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா உங்க மேல பயங்கரமான அன்பு, பாசம், காதல்னு அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய நபர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வர இருக்கிறார்கள். நீங்களே போதுன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அன்புன்றது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, சிம்மராசனுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது என்னன்னா இவர்களால ஒரு நாள் கூட நிம்மதியாக மனசுல சந்தோஷப்பட்டு தூங்க முடியலங்க. இவங்க தூங்கலான்னு போய் தூங்க போனாங்க அப்படின்னா இவருடைய மனசு அளவுல நிறைய விதமான காயங்கள், கஷ்டங்கள் என்பது வந்துகிட்டே இருக்கும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணாலும் சரி அதற்கு தீர்வுகள் என்பது கிடைக்காது. என்னடா இது வாழ்க்கையில இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இனி அதற்கான முற்றுப்புள்ளிகள் என்பது கிடைச்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திப்பாங்க. முழு மகிழ்ச்சிகளையும் காண நினைப்பார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல கனவுகள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் முன்னேறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க குலதெய்வத்தை பார்க்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த காலகட்டங்கள்ல. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களால சரியாக குலதெய்வ கோவிலுக்கு சென்றிருக்க முடியாமல் போயிருக்கும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு யோசிப்பாங்க, ஆனா முடியாமல் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க சந்திக்க போறீங்க. தினமும் நீங்க சில விஷயங்களை இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு இருந்தீங்களே, இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு கவலைப்படவோ கண்ணீர் விடவோ தேவையில்லைங்க. இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள் நன்மைகள் ஏற்படுத்த போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். சிம்மராசினுடைய பொற்காலங்களாகும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. நம்புங்கள். நம்பிக்கையோடு இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சரி காணாமல் போயிடும். அதை ரொம்ப எளிமையா நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே பல விஷயங்கள்னால நீங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய தன்னம்பிக்கைன்றது இழந்துகிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இனி தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பொற்காலங்களையும் நன்மைகளையும் தான் பார்க்க முடியுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை கொடுத்தாலும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை காணக்கூடியதாகவும் இருக்கும். மாற்றங்கள் என்பது உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். நம்புங்கள். நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.